ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அளவில்லாத அன்பின் நாமத்தினாலே திருச்சபையின் மக்கள் எல்லாருக்கும் சத்தியநகரம் சுயர்பு ஜெபக்குழுவின் சார்பிலே வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறோம். அருமையான சபை ஊழியர் தம்பிக்கும் நன்றி செலுத்துகிறோம். தம்பி ஆண்டு ஆசிரியப்பாராக இந்த திருச்சபையின் குருவானவர்கள் எங்களுக்கு இந்த திருச்சபையிலே ஊழியம் செய்வதற்கு ஊக்கம் கொடுத்தார்கள், உற்சாகம் கொடுத்தார்கள். காலையில் அருமையான ஜெம்சிங் சார் மூலமாக தேவனுடைய அன்பின் வார்த்தைகளை சொல்லி இந்த மாலை நேரத்தில் நாங்கள் வீடுகளை எல்லாம் சந்தித்து வரைக்கு ஆண்டு கருவை செய்தார். ஒரு சில வீடுகளில் ஆள் இல்லாமல் இருந்தது. ஆட்கள் இருந்த வீடுகளில் நாங்கள் சந்தித்து ஜெபித்து கடந்து வந்திருக்கிறோம். இந்த இரவு கூட்டத்திலும் ஆண்டுடைய விலை மதிக்க முடியாத இரத்தம் நமக்கு இந்த பூமியில சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன, நமக்கு லாபம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆத்மா இந்த உலகத்திலே அழியாதபடிக்கு காக்கப்பட்டிருக்கிறது, மீட்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த நாம் கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேருக்கு இந்த திருச்சபையில பக்தியோடு கூட வாழ்வதனுடைய ரகசியம் என்ன என்று சொல்லி நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்களா என்று சொல்லி தெரியவில்லை. சிறுமியாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு செல்லும் பொழுது அந்த கன்வென்ஷன் கூட்டங்களிலே விலை மதிக்க முடியாத ஆத்மாவை ரட்சிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆங்காங்கே போய் தர்மம் செய்தால் போதுமா, அல்லது பல புண்ணிய தலங்கள் சென்று புண்ணிய பிராயசித்தம் செய்தால் போதுமா என்று சொல்லி பலவிதமாக நம்முடைய சிந்தனைகளை யோசித்து பார்க்கலாம். இந்த உலகத்திலே மனிதன் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொல்லி திருச்சபை நமக்கு போதிக்கிறார் சொன்னால், பொதுவாக இருக்கிற திருச்சபைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற இந்த திருச்சபை. திருச்சபையில நாம் வரும்பொழுது ஒரு பாவ அறிக்கை ஜெபம், அதற்கு பிறகு சங்கீதங்களை பாடி துதிப்பது, அதுக்கப்புறம் நல்ல பாடல்களை பாடி துதிப்பது, அதுக்கப்புறம் வேத வசனங்களை வாசித்து சிந்திப்பது, இப்படியெல்லாம் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற உயர்ந்த ஆசீர்வாதத்தின் மேன்மை என்னவென்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு மேலான ஆசீர்வாதம் என்ன, இந்த பூமியிலே வாழும் பொழுது நமக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை சமாதானம் இல்லாமல் என்னென்ன காரியங்களாம் செய்து பார்க்கிறார். இன்னைக்கு ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையில பொழுதுபோக்குக்காகவோ அல்லது மன அமைதிக்காகவோ பல காரியங்களை செய்து இந்த மனதை ஆறுதல் படுத்த நினைக்கிறார்கள். ஆனால் ஆறுதல் இல்லை, சோர்வுகள் பலவீனங்கள் வருகிறது. இந்த ஆத்தும நேசரிடத்தில் வரும்பொழுது இந்த ஆத்தும நேசர் நம்மை ரட்சிக்கும்படியாக பரலோகத்தின் தேவன் இந்த பூமிக்கு அனுப்பின அந்த முக்கியத்துவமான நேரம் கெத்செமனே தோட்டம். அந்த கெத்செமனே தோட்டத்திலே ஆத்துமாக்களுக்காக அங்கலாய்த்து வாடி நின்றார். அவருடைய பாடுகள் அந்த உச்சக்கட்டத்தை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது இரத்தத்தின் வேர்வையும் பெருந்துளிகளாக வந்தது சொல்லப்பட்டது. இது காரணம் என்ன? நாம் பாவத்தில் விழுந்து விட்டபடினாலே இந்த பாவத்தில் விழுந்த மனுக்குலத்தை மீட்பதற்கு இரத்தம் சிந்துதல் தேவைப்பட்டது. ஆகிய அந்த இரத்தத்தை சிந்தி மனிதர்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டம் கொண்டார். ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9, 10 அதுக்கப்புறம் 12 நான் வாசிக்கிறேன். இப்படி நான் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. 12ஆம் வசனம், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும்
எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியா மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய இந்த ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், கோபாக்கினைக்கு நீங்களாக நம்மை ரட்சிப்பதற்காக என்பது திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவம் மரணம் எதனால் வந்து என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால், அந்த ஒரு மனிதன் கீழ்ப்படியாமல் போனபடினாலே இந்த பாவம் பிரவேசித்தது, மரணமும் பிரவேசித்தது, நித்தியம் கேள்விக்குறியாகிவிட்டது. ஆகினாலும் மனித வாழ்க்கையில பயமும் திகிலும் மரணத்துக்கு பிறகு எங்க வாழ்வேன் என்கிற ஒரு பயமும் வாழ்க்கையில தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது பார்க்க முடிகிறது. அதனால ஒரு நல்ல ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு நீச்சல் படித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு இடத்துல கூட்டிக் கொண்டு போனார். அப்படி அந்த தகப்பன் நினைச்சுவார்னு சொன்னால், முதல்ல நீந்தி காண்பிப்பார், எப்படி நீந்த வேண்டும், கையை நினைச்சணும், இப்படி அடிக்கணும், கால் அடிக்கணும், அப்படின்னா நம்ம தண்ணியில் நினைச்ச முடியும், மிதக்க முடியும் என்று சொல்லி நீந்தி காண்பிப்பார். அதுக்கு பிறகு நீ பயப்பட வேண்டாம், நீ உன்னை நான் பிடிச்சிக்கிறேன் என்று சொல்லி நீச்சல் அடிக்கிறதுக்கு அந்த அவருக்கு இடுப்போ தண்ணி இருக்கிற இடத்துல என்ன செய்வார், அப்படி கையை வச்சு பிடிச்சிக்கிடுவாரு. இப்போ நீச்சல் அடிப்பாரு, கொஞ்சம் கையை விட்டு பிடிப்பாரு. இப்படி அந்த தன்னுடைய பிள்ளைக்கு நீச்சலை கற்றுக் கொடுப்போம். இதே போல இந்த திருச்சபையில சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு பாலியல் நண்பன், ஒரு சண்டே கிளாஸு, வாலிபர்களுக்கு யூத் மீட்டிங், இன்னும் பெரியவங்களுக்கு தாய்மார் ஐக்கிய சங்கம், இன்னும் பெரியவங்களுக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கம் என்றெல்லாம் சொல்லி இப்படி இந்த ஒவ்வொரு தரத்து மக்களுக்கும் இந்த நித்தியத்திலே நாம் வாழக்கூடிய அந்த நித்திய இடத்துக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஏன் இந்த கற்றுக் கொடுக்கறன்னு சொல்லலாம், நீச்சல் அடிக்க தெரியலன்னா தண்ணிக்குள்ள விழுந்தாச்சுன்னு நினைச்சிடும், ஆபத்துல மாட்டிக்கிடுவோம். ஆதலால் நீச்சல் என்பது என்ன, இந்த உலகத்திலே இயேசு நமக்கு தருகிற ரட்சிப்பு. பாவம் நிறைந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ முடியுமா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நாம் என்ன செய்யலாம், பரிசுத்தமாக வாழ்ந்து விடலாம். ஆகினால இந்த ரட்சிப்பை இந்த உலகத்துல சொல்லுவதற்கு ஆண்டு இப்படிப்பட்ட கூட்டங்களை வைத்திருக்கும் போது சிலர் இந்த கூட்டங்களை ஒருவேளை என்ன சொல்லுவாங்க, பிரசங்கிமார் ஏதாவது என்ன செய்வாங்க சொல்லிட்டு போவாங்கன்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா இது வந்து ஒரு சந்திப்பின் நேரம். இப்படிப்பட்ட பிரசங்கம் இந்த திருச்சபைக்கு தேவைதானா என்று சொல்லி ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் ஆண்டவரத்தில் கேட்கும்போது ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். இந்த திருச்சபையிலே தேவனுடைய பிரசங்கம் தேவைதான். ஏனென்று சொன்னால், இந்த திருச்சபையிலே முதலாவது இந்த ரட்சிப்பை கேட்டு அந்த ரட்சிப்பை தனக்கு சொந்தமாக்கி கொண்டு வாழ்கிறவர்கள் சில சமயங்களிலே சோர்ந்து விடுவார்கள். அவர்கள் திரும்பவும் அந்த இழந்து போன ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இன்னும் நிலைமையிலிருந்து விழுந்தேன்னு சொல்லி எழும்புவதற்கு இந்த ரட்சிப்பு தேவை. அது மட்டுமல்ல, இந்த திருச்சபையில புதிதாக வருகிற மக்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பு இருக்கிறதா, இவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தமுக்கு தேவையா, இந்த பாவனர் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்ந்தாதான் பரலோகம் கிடைக்குமா என்றெல்லாம் அநேக கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறது இந்த பிரசங்கம். இந்த பிரசங்கத்துக்கு முக்கியமாக காணப்படுகிறது யார் என்று சொன்னால் இயேசு. அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று சொன்ன வார்த்தையின்படி இன்னைக்கு இந்த திருச்சபையில அவருடைய ரத்தம் தான் நமக்காக சிந்தப்பட்டது. ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ரத்தத்தின் மூலமாக என்ன பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏன் இந்த ரத்தம் சிந்துகிற ஒரு பழக்க வழக்கம் வைக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை மீறுகிற மனிதனுடைய வாழ்க்கையிலே, பாவம் செய்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் அந்த பாவத்தின் மூலமாக வருகிற தேவ கோபம், அந்த தேவ கோபம் என்று சொல்லப்படுகிற ஆக்கினை தீர்ப்பு, இந்த தீர்ப்பு இது இந்த பாவம் செஞ்சா இந்த தண்டனை கொடுக்கப்படும். இன்னைக்கு நம்ம இந்திய அரசாங்கத்துல நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு. இந்த பாவம் இந்த தப்பு பண்ணா இதுக்கு என்ன தண்டனை, இத்தனை வருஷம் சிறை தண்டனை அல்லது இன்னென்ன தண்டனை சொல்லி குறிக்கப்பட்டு அந்த சட்ட புஸ்தகத்தில் இருக்கும். அதை படிச்சவங்க வழக்கறிஞராக இருந்து வழக்காடுவாங்க. வழக்கில் ஜெயித்தாச்சுன்னா விடுதலை, வழக்கில் தோத்தாச்சுன்னா குற்றவாளிக்கு தீர்ப்பு, தண்டனை அனுபவிக்கணும். இப்படி பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த சட்டத்திட்டத்தின்படி அந்த மனிதன் தண்டிக்கப்படணும். அப்படி தண்டிக்கப்படுகிற ஒரு மனிதன் அந்த தண்டனையை நினைச்ச முடியாது, தாங்க முடியாது. நிறைய பாவ சாபங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதை செஞ்சாச்சுன்னா அவன் என்ன செஞ்சிடணும், கல்லறிஞ்சு கொன்றணும், இப்படிலாம் சட்டத்திட்டம் இருந்துச்சு. இதை
இந்த மனுக்குலம் கடைபிடித்து வந்து கொண்டிருந்த காலத்திலே அந்த குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக செலுத்தப்படுகிற பழுதற்ற ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிற அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி, பழுதற்ற புறாக்குஞ்சி இப்படியெல்லாம் செலுத்தி அந்த இரத்தத்தின் மூலமாக ஒரு பாவ நிவர்த்தி, இப்படி இந்த பழைய ஏற்பாட்டு காலம் ஓடி வந்தது. ஆனால் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே ஒரே தரம் தன்னைத்தானே பலியாக இந்த உலகத்தில் ஒப்பு கொடுக்க வந்த இயேசு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். ஆகையினாலதான் இந்த திருச்சபையில சிலுவை உயரத்துக்கு சென்றிருக்கிறது, சிலுவை உயரத்திலே காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் சிலுவை வெற்றியின் சின்னம். இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து வெற்றி பெற்று விட்டார், அவர் ஜெயித்து விட்டார். அந்த ஜெயத்தை இந்த மனுக்குலம் லாபமாக்கி கொண்டிருக்கிறதா, சொந்தமாக்கி கொண்டிருக்கிறதா? வாழ்க்கையில மரணம் என்று சொல்லும் போது ஒரு பயமில்லாத ஒரு தன்மை எப்பொழுது காணப்படும் என்று சொன்னால், நம்முடைய இருதயமாகிய இந்த தேவன் தங்குகிற ஆலயத்தில் என்றைக்கு ஒரு மனிதன் இடம் கொடுத்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்கிறானோ அன்றைக்கு விடுதலை. பாவத்தின் பாரத்தீரால் தவித்திடும் பாவி என்னை, பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை, நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. இன்னைக்கு இந்த பாவத்தின் பாரத்தினால மனுக்குலம் அழிந்து கொண்டிருக்கிற பாரு, கண்கூடாக எத்தனையோ மக்கள் அவருடைய தவறான வழியின் மூலமாக வாழ்க்கையில இழந்து போகிறார், செல்வத்தை இழந்து போகிறார், பதவி இழந்து போகிறார்கள், அவர்கள் பணிகளை இழந்து போகிறார்கள். கடைசியில லாபம் என்ன? வாழ்க்கையில முடிவு வித்தியாசம். ஆனால் தேவனுக்கு போய் உண்மையும் உத்தமுள்ள மனுஷன் ஆசீர்வாதத்தை பெறுவான். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் பேர் அதிகாரம் வைப்பேன்னு சொன்னபடி இந்த உலகத்தில் ஒரு சின்ன ஒரு வேலை செய்கிற ஒரு மனிதன் சிறுக சிறுக அவன் சேர்த்து என்ன செய்யலாம், மேலே வந்துடலாம். ஆனால் சீக்கிரத்தில் குறுக்கு வழியில மேலே போகணும்னு நினைக்கிற என்ன செய்யலாம், ஆபத்தில் சிக்கிக்கொள்வான். இன்னைக்கு அநேகரப்படி தங்க வாழ்க்கையில நெஞ்சிருக்கிறாங்க, காணப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த திருச்சபையில ஆண்டவனுக்கு கொடுத்திருக்கிற மேலான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து கொல்கத்தா மலையில பாடுபட்டு, இன்னைக்கு நம்முடைய உறவினர்ல யாராவது ஒரு ஆக்சிடென்டோ அல்லது ஒரு ஆபத்தோ சிக்கிக்கொண்டாங்கன்னா இப்படி விழுந்தாங்க, என்ன நடந்துச்சு என்று சொல்லி பதறிப்போய் என்ன செய்வோம், விசாரிப்போம். இதே போல கொல்கத்தா மலையிலே எனக்காக, நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும், எனக்காக இயேசு சிலுவை பாடுகளை சுமந்து தீர்க்க ஒப்பு கொடுத்தார், ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஏன்னு சொன்னா நம்ம பாவத்துல மரித்து பாதாளத்துக்குள்ள போய் நித்திய காலமாக வேதனைப்படுவதை தடுத்து நிறுத்துவதற்காக ஆகிரம் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற கோபாக்கனுக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீங்களா? இந்த திருச்சபையில் வந்து என்றைக்காவது சிலுவை நோக்கி பார்த்து, இயேசுவே எனக்காக நீர் மரித்தீரே, என் பாவங்களை மன்னிச்சு சொல்லி கேட்டிருக்கிறீங்களா? பாவம் மன்னிப்பு நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்குதா? ஒருவேளை ஒரு நாள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த நிச்சயம் இருக்கிறா? இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் ஓட்டத்தை முடிப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஆத்மா எங்கே செல்லும்? ஒரு நாள் ஒரு வாலிப தம்பி வீட்டில் சண்டை போட்டு, தகப்பன் கூட சண்டை போட்டு எப்போதும் குடிச்சிட்டு வர்றாரு. அவனுடைய வாழ்க்கையின் முடிவு எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, ஒரு நாள் அதிகமாக சண்டை போட்டு அவன் என்ன துக்கத்தோடு கூட காணப்பட்டான், மனசுல நிம்மதி இல்லை. அவன் என்ன செஞ்சா குடிச்சதுக்கு மேல அந்த விஷத்தையும் குடிச்சிட்டு வந்து வீட்டில் படுத்துக்கிட்டான். ராத்திரி வாந்தி பண்றான். தாய் தப்பன்மார் பாக்குறாங்க, இவன் என்ன ஒரு மாதிரி வாந்தி பண்றான், வாட ஒரு மாதிரி இருக்க அவன் சொல்லி ஏதோ தப்பு பண்ணிட்டான், வாழ்க்கை முடிக்கிறதுக்கு ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் உள்ள ஆளுகள், அவங்க வயசானவங்க, பக்கத்து வீட்டில் உள்ள எழுப்பி சீக்கிரம் எப்படியாவது ஆஸ்பத்திரி கொண்டு போய் காப்பாத்துங்க, ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறி போய் என்ன செய்யறாங்க, அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும்போது வண்டி வேகமா போய் திருச்செந்தூர்ல
அங்கே அரசாங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சு. சேர்த்து தலைகீழ தங்க விட்டு மருத்துவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இங்கே இருந்து ஊழியக்காரங்க கூட இருக்கிறவங்களும் போய், ஏன் தம்பி இப்படி செஞ்சான், வாழ்க்கை எதுக்கு இப்படி முடிக்கணும்னு நினச்சான் அப்படின்னு, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கண்ணே, எனக்கு இருள் போல தெரியுதுண்ணே, எனக்கு இருள் போல தெரியுது, மரணம்னு சொல்ல எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கான். தம்பி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், இருந்தாலும் நீ ஏன் தம்பி இப்படி செஞ்சான்னு சொல்லி கேட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்கும்போது இவ்வளோ நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் முடியாது, நீங்கள் ஹை கிரவுண்டு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லும்போது வேகமாக வண்டி போகுது, மின்னல் வேகத்தில் வண்டி வேகமாக போகுது. மின்னல் வேகத்தில் உயிரும் போயிட்டு எங்கே போயிருக்கும்? நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், இந்த பொய்யுலகை நம்ப வேண்டாம். நேசம் காட்டி ரோகம் செய்யோம், நேசம் காட்டி பாழுலகை நம்ப வேண்டாம், பாழுலகை நம்ப வேண்டாம். திருடனை போல் சாவு வரும், திடுக்கிடுவாய் நீயும் அப்போம். பாம்பின் வாயில் தவளை போல, பாம்பின் வாயில் தவளை போல பரிதபிப்பாய், 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 பரிதபிப்பாய். இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனின் பிள்ளையா இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, இவைகளின் பொருட்டு வாசிங்க, இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கனை வரும். அதுக்கு முந்தின வசனம் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம வாஸ்து பார்த்துக்கலாம். என்னெல்லாம் செய்தா அதில் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த காரியங்களில் உள்ள காரியங்கள் நம்மகிட்ட இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கணும். இன்னைக்கு சுகர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம், ப்ரெஷர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற விபச்சாரம், வேசித்தனம், துரிச்சை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத கோபாக்கினி பிள்ளை என்ன செய்றாங்க? இந்த வழியில போயிட்டு இருக்காங்க, உலகத்தின் வழியில போயிட்டு இருக்கிறாங்க. அவைகளை இழிவான இச்சையவர்களுக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டு, காரணம் என்ன? தேவனை அறியப்படுவதற்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் அவர்களை அறிந்தும் அதை அறியாமல் தங்கள் வாழ்க்கையிலே வேறு எதுக்கோ கவனத்தை கொடுத்து விட்டார். தேவனை அறிந்து கொள்ளுகிற காரியத்துக்கு ஒப்பு கொடாம இருந்தவனால அவங்களை எதுக்கு ஒப்பு கொடுத்தாரு? இழிவான இச்சையவங்களுக்கு ஒப்பு கொடுத்து அவங்க தேவ கோபாக்கனைக்குரிய பிள்ளைகளாக காணப்படுறாங்க. இந்த காரியங்கள் நம்ம முன்காலத்தில் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இப்படிப்பட்ட தேவா கோபாக்கனை சொல்லி ஒன்று சொல்லப்படுது. இது இந்த உலகத்துக்கு வருமா வருமா என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஒரு காலங்களில் தேவ கோபம் வெளிப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற இந்த பூமி வெந்து உருகி சாம்பலாகும் என்று சொல்லி பேதுருவில் சொல்லப்பட்டிருக்க பார்க்க முடியுது. இந்த பூமி வெந்து உருகி சாம்பலாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமி அக்னிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இனி இந்த பூமியை நிச்சயம் பண்ணாரு, தண்ணீர்னால அழிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த பூமி அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எங்க போய் வாழ போவோம்? ஆண்டவர் அதனாலதான் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், ஒரு நித்தியத்தை தருவேன், நித்திய வாழ்வை தருவேன் என்று சொல்லி அவருடைய அழைப்பு நமக்கு கடந்து வருகிறது. வாலிபன் எப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து போகக்கூடாத இடத்துக்கு போய்விட்டானோ அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை தேவனை விட்டு தூரமாய் போகும்பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து விடுகிறது. தேவ கோபம் இந்த உலகத்தில் எப்பொழுது வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது சொன்னால் வெளிப்படுத்தல் 6 பானையில் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய கோபாக்கின் மகாநாள் வந்து விட்டது, யார் நிலை நிற்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சத்பனியாவில் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய நாள்
அந்த நாள் என்று சொல்கிறதுக்கு பயந்து பராக்கிரமசாலி முதற்கொண்டு பயந்து அலர்வான்னு சொல்லப்படுது. இந்த திருச்சபையில நாம் நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புகிற ஒரு அனுபவத்தை இந்த திருச்சபை நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறது. உண்மைதான் சொல்லணும், பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லி பட்டியல் போட்டு சொல்லுகிற காரியங்கள்ல இந்த நாட்கள் நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன? இயேசு உனக்காக மரித்திருக்கிறார், உனக்காக இரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டுக் கொள்வதற்காக அவர் பலியாகி இருக்கிறார். ஒரு நாள் இந்த ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அந்த இங்கிலாந்து தேசத்துல ஒரு பெரிய பணக்காரனாக, அந்த பணக்காரனுக்கு இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய சந்தோஷம். ஆத்மாவில் ஒரு பெரிய உலகம் தரக்கூடாத இந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டதுனால அவன் நிறைய பேருக்கு கடன் கொடுத்து, அவன் நிறைய சொத்து வசதியோடு கூட இருந்தவன், நிறைய பேர் கடன் கொடுத்திருந்தான். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, இயேசு எனக்கு பாவத்தை மன்னித்தார் என்ற சந்தோஷத்தை சொல்லும்படியாக அவன் இந்த உலக பிரகாரமான ஒரு காரியத்தை செய்ய அவன் தீர்மானித்தான். நம்முடைய எத்தனையோ பேர் கடன் வாங்கியிருக்கிறாங்க, அத்தனை பேருடைய கடனையும் மன்னிக்கும்படியாக ஒரு நாளை குறித்தான். அப்படி இந்த ஒரு நாளை குறித்த உடனே எல்லாரும் ஒரு நாள் இந்த இடத்துக்கு வாங்க, வந்தாச்சுன்னா உங்க கடன் பத்திரத்தெல்லாம் கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரும்போது அந்த இடத்துல என்னைய வந்து பாருங்க, பார்க்கும்போது உங்களுடைய கடன் பத்திரம் என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும் என்று சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தான், அறைகோல் கொடுத்திருந்தான். அப்ப அந்த குறிக்கப்பட்ட நாள் வந்தது. குறிக்கப்பட்ட நாள் வந்தவொடனே எல்லாரும் கூடி கொண்டாங்க, கடன் மன்னிக்கப்படுதாம, அப்ப நமக்கு ஒரு பெரிய விடுதல் இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல என்று சொல்லி நிறைய பேர் கூடி வந்துட்டாங்க. ஆனா யாருமே உள்ள போகாம வெளியே நின்று கூட்டமா நின்றுகிட்டு இருந்தாங்க. இதுக்கு அநேகருடைய நிலைமை அதுதான். கழுத்தளவு தண்ணிக்குள்ள இருந்தும் தாகத்தோடு இருக்கிறாங்க. அப்போ ஒரு 2 பேர் வயதானவங்க தூர இடத்துல வந்து இந்த பேரை சொல்லி கடன் மன்னிக்கப்படுற இடம் இதானே அப்படின்னு சொல்லி கேட்டு, அவன் கடன் மன்னிக்கப்படுற இடம் இதுதான், யாருக்காச்சும் மன்னிப்பு கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி கேட்டவங்க ஒருத்தருக்கும் கொடுக்கல. திருப்பி யாராவது உள்ள போறாங்களா, ஒருத்தர் உள்ளேயும் போகல. உள்ள போகாம எப்படி மன்னிப்பு கிடைக்கும்? அப்ப சரி, நம்மளை பிடிச்சி வச்சாலும் சரிதான், நமக்கு மன்னிப்பு கிடைச்சாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 உள்ள போயிட்டாங்க. உள்ள போனவொடனே அவர் எழும்பி வாங்க வாங்க உங்க கடன் பத்திரத்தை கொண்டாங்கன்னு சொல்லி அந்த தலைமை ஆசிரியர் அல்லது கடன் பத்திரத்தை நம்ம செலுத்தினோன்னு அந்த கடன் அதிகாரி நமக்கு அந்த ஒரு சோப்பு மை வச்சு கோடு போடுற மாதிரி இவங்க கடன் பத்திரத்துக்கு ஒரு சோப்பு மை வச்சு போட்டு இவங்களுக்கு ஒரு விடுதலை பத்திரத்தை கொடுத்தார். உடனே இவங்க சந்தோஷப்பட்டு வெளியே போக நினைக்கும் போது, கொஞ்சம் இருங்க, இன்னும் நேரம் இருக்குது, இன்னும் யாராவது வர்றாங்களான்னு பார்ப்போம்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம் சொல்லுகிறது, நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் அறாதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளுமே சிலுவையில வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரடியாக இருந்த அந்த விரோதமாக இருந்த காரியங்களை அவர் கையெழுத்தை குலைத்து விட்டார், நமக்கு மன்னிப்பு கொடுத்து விட்டார். வெளியே வந்தாங்க பாருங்க, ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க. என்னையும் ஆனந்தம் சொல்ல கூடாது, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னிப்பு கிடைச்சிட்டு ஒரு விடுதலை. இன்னைக்கு கடன் வாங்கின இடத்துல இருந்து நினைச்சுவாங்க, முதல்ல ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க, 2வது நோட்டீஸ் கொடுப்பாங்க, 3வது ஜப்தின்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை வந்துடும். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் எத்தனையோ தரமோ நமக்கு என்ன செய்யறாரு, மகனே மகளே உன் இருதயத்தை மட்டும் எனக்கு தந்தா போதும், உன் பாவத்தை மன்னிப்பேன், உன் என் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி எத்தனை தரமோ அழைக்கிற இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்களுக்கு எத்தனை தரமோ அழைப்பு கொடுக்கிறார். அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது அவர் கலக விட்டார், என் வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்கல என்று சொல்லுகிறார். ஸ்தேவான்
இரத்த சாட்சியாக, முதல் இரத்த சாட்சியாக மரித்தவன். அப்ப அவன் சொல்லும் போது வணங்கா கழுத்துள்ளவர்களே என்று சொல்லி எச்சரித்து சொல்கிறான். கோபந்தான் வருது தவிர நான் வணங்கா கழுத்துள்ளவன் சொல்லி உணரக்கூடிய ஒரு தன்மை என்ன செய்யல. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ம்போது சொன்னார், என்ன சொன்னாரு? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளேன்னு சொன்னாரு. அவங்க அந்த மாதிரி இருந்தாங்க, வெளியே பார்க்கறதுக்கு வெள்ளைஞ்சூலமா இருந்தாங்க, உள்ளத்துல பட்சிக்கிற ஓநாய்களா இருந்தாங்க, திருச்சபையை பாழாக்கி கொண்டிருந்தாங்க. சவுலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறவனுக்கு கடினமா என்று சொல்லி எச்சரிப்பை பெற்றார். அதுக்கு பிறகுதான் என்ன செய்யறான்? மனம் திரும்புறான், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே நீர் யார்? துன்பப்படுத்துகிற இயேசு. சரின்னு சொல்லி உடனே ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வேகமாக சுவிசேஷம் சொன்னான். சுவிசேஷத்தை சொல்லாத இடத்துக்கெல்லாம் சொன்னான். எல்லா மக்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்லி வரும்போது ஒரு காரியத்தை சொல்றான் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 20ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனம் சொல்லுகிறாரு, பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். பிரயோஜனமான காரியமா? இந்த கூட்டத்துல சும்மா ஏதோ வந்தோம் போனோம் சொல்றதுக்கு இல்ல, பிரயோஜனமான காரியம். தேவனிடத்தில் மனம் திரும்புவதை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம். ஒரு நாள் ஒரு குற்றவாளி கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கார். அவருக்கு ஜனாதிபதி பரிந்துரை செய்யப்பட்டது. ஒன்னு இந்த ஜனாதிபதி பரிந்துரை கிடைச்சதுன்னா அவன் என்ன செஞ்சிருவான்? விடுதலை ஆயிடும். அப்படி விடுதலை கொடுக்க முடியாது. ஜனாதிபதி யோசிச்சாரு, இவருக்காக நிறைய பேர் சிபாரிசு கொடுத்துருக்காங்களே, அப்போ ஒன்று செய்யலாம், நம்ம நேரில் போய் என்ன செஞ்சிடலாம், இந்த மன்னிப்பை கொடுத்துடலாம்னு சொல்லி இந்த ஜனாதிபதி ஒரு சாதாரண உடையில வந்து அந்த சிறைச்சாலைக்கு வந்திருக்கு. அவர் யாருன்னு சொல்லி சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ தெரிஞ்ச உடனே எல்லாரும் நினைச்சிட்டாங்க, அதுக்குரிய மரியாதை கொடுத்து அந்த கைதி இருக்கிற அந்த அறைக்கு முன்னால கொண்டு விட்டாச்சு. அப்போ அந்த சிறைச்சாலை அதிகாரிகள்லாம் வந்து கூப்பிடுறாங்க, ஐயா தம்பி உனக்கு நல்ல செய்தி வந்திருக்குப்பா, நல்ல செய்தி வந்திருக்கு, யார் வந்திருக்கான்னு பாரு, உனக்கு நல்ல செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவன் தனக்கு கிடைச்ச தண்டனையை நினைச்சு எதையுமே பேச விரும்பல, யார்கிட்டையும் பேச விரும்பல, போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டான். இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட இந்த உலகத்துக்கு வந்து மனுக்குலத்துக்கு உங்களை மீட்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். பேதுருவே நான் உன்னை கழுவாவிட்டால் எனக்கு பங்கு இல்லைன்னு சொல்லி சொன்னவனே என் தலையிலிருந்து முழுவதும் என்னை கழுவணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்தான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறது கேட்ட உடனே எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிறன்னு சொல்லி மறுதளித்த காரியத்தை நினைத்து அவன் தன்னை ஒப்பு கொடுத்த பிறகு, பரிசுத்தாவி வந்த பிறகு அவன் பிரசங்கம் பண்றான் பாருங்க. பிரசங்கம் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் சொல்லி சொல்லும் போது அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். 5000 பேர் மனம் திரும்புறாங்க. அவங்க நடந்து போகும்போது அற்புதங்கள் நடந்தது. இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான காரியத்தை ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக இந்த உலகத்தில் செய்து கொண்டு வருகிறார். காரணம் என்ன? இந்த உலகத்தில் இயேசு இந்த உலகத்தில் நேரில் வந்து என்ன செஞ்சாரு? ஜனாதிபதிக்கு சமமாக இருக்கிற அந்த இடத்துல இருந்து பூமியில வந்து மனுக்குலத்துக்கு யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரட்சிப்பு. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கும்படியாகவே அவர் அனுப்பினார். யோவான் 3:17 சொல்லப்பட்டிருக்கு. உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல்ல. ஆனா இந்த உலகம் தொடர்ந்து தேவனை அறியாதிருக்கிறது. உலகமானது சுயஞானத்தினால தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பதற்கு அவருக்கு பிரியமாயிற்று. அவருடைய விருப்பம் தான். இந்த பிரசங்கத்தினாலதான் ரட்சிப்பு. ஆகினால பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் இயேசு நடந்து பிரயாணம் பண்ணி பிரசங்கத்துக்கு கொண்டு சென்று கொண்டிருந்தார். பரலோகராஜ்யத்தை குறித்து சொன்னார். கடலில் ஒரு வலையை விரித்து மீன்களை பிடித்து
நல்லதை வைத்து கெட்டதை தூர வீசுவாங்களே. கடலில் ஒரு வலையை விரித்து மீன்களை பிடித்து நல்லதை வைத்து கெட்டதை தூர வீசுவாங்களே. நல்லோரையும் பொல்லாரையும் பிரிப்பாங்களே. நல்லோரையும் பொல்லாரையும் பிரிப்பாங்களே. உலகின் முடிவு நாட்களிலே இப்படி நடக்குமே. உலகின் முடிவு நாட்களிலே இப்படி நடக்குமே. கடல்ல வலைய போட்டு மீன்லாம் வரும்போது நல்ல மீன் என்ன செய்யணும்? பத்திரமா வைக்கணும். ஒண்ணுக்கு ஆகாத மீன் தூர போட்டோம், அது வெளியே கிடக்கும். என்ன மீன் தூர கிடக்கு, இது ஆகாது. இப்படிதான் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பது இல்லை. துன்மார்க்கர் நீதிமான்கள் சபைக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. பாவிகள் என்ன செய்ய முடியாது? பரிசுத்தோடு சபையில நிற்க முடியாது. இந்த பரிசுத்தம் வெளிச்சம் நிற்க முடியுமா? கோடாகுடி தூதர்கள் வருவாங்களாம். இப்படி கோடாகுடி தூதர்கள் வரும்போது இந்த உலகத்துல இதுவரைக்கும் இப்படி காணலையே. ஒரு தேவதனுடைய வல்லமை என்ன தெரியுமா? 1,87,000 பேரை ஒரு ராத்திரியில் அசைகளுடைய பாளையத்துல கொன்று போட்டான். ஒரு தேவனுடைய வல்லமை. கோடாகோடி தூதர்கள் வரப்போறாங்க. நடக்குமா நடக்குமா என்று சொல்ல நினைக்கலாம். இதுக்கு பாவம் செய்கிற ஆத்மா சாகுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த உலகத்திலே மனுக்குலம் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டு செய்திருக்கிற அந்த உயர்ந்த காரியத்தினை யோசித்து பார்க்கும் பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ஆண்டு பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். விடுதலையாக்கி பரிசுத்தத்தை நமக்கு தருகிறார். பரிசுத்தம் வேற எங்கேயா போனா காசு கொடுத்தா கிடைக்குமா? பரிசுத்தம் நமக்கு காசு கொடுத்தா கிடைக்காது. பாவம் தான் இந்த உலகத்துல காசு கொடுத்து என்ன செய்யுது? கிடைக்குது. எங்க போனாலும் காசு தான். காசு கொடுத்துதான் என்ன செய்யணும்? பாவத்தை வாங்கணும். ஆனால் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ற காசு கொடுக்கணும் இல்லை, இலவசம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டா மாத்திரம் போதும், ஒரு பரிசுத்தம் நமக்கு கிடைத்து விடும். அப்ப இன்னைக்கு இந்த உலகத்துல பரிசுத்தமாக இருக்கு. நீங்கள் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவர் நோக்கி பார்த்திருக்கிறோமா? இயேசுவை நோக்கி பார்த்திருக்கிறோமா? கைகளிலும் கால்களிலும் ஆணிகளுக்கு அடிக்கப்பட்டவராக பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னாரே. அவருக்கு ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது அப்படி என்ன நினைத்துள்ள சொல்லி ஒரு கள்ளன் ஜெபம் பண்ணி அவன் ஒரு மீட்பை பெற்றுக்கொண்டானே. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை நிச்சயத்தை அவர் தந்திருக்கிறாரா? நம்பிக்கை இருக்கா? இயேசு எனக்குள்ள வந்து விட்டார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். பஸ்ல போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக் அடித்தோடனே சோப் லைட் உள்ள எரியுது. ஏன்? முன்னால ஏதோ ஒரு தடை இருக்குது. நம்ம ஜாக்கிரதையா இருந்து கொள்ளணும். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் என்ன செய்கிறார்? கொடியேற்றுகிற ஆபத்து மகனே எச்சரிக்கையாயிரு. வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்மை கோபாக்கனைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்றே நியமித்தார். கோபாக்கனையும் நியமிக்கல, ரட்சிக்கப்படுவதற்கென்று. உலகத்துல கோபாக்கனை என்று ஒன்று உண்டு. கோபாக்கனை யாருக்கு? அக்கிரமம் செய்தவர்களுக்கு, அநியாயம் செய்தவர்களுக்கு. அந்நாளிலே அநேகர் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது, கதவு அடைக்கப்பட்ட பிறகு, கிருபையின் காலம் முடிந்த பிறகு, இந்த இருள் சூழும் காலம் வரும் என்று சொல்லியிருக்கிறாரு. ஒருவரும் கிரீசை கூட ராக்காலம் வரும் என்று சொல்லியிருக்கிறாரு. இந்த காலம் வரும்பொழுது ஆண்டவரே எங்களுக்கு நீர் இறங்கும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, உங்களை அறியேன், நீங்கள் எவ்விடத்தோர்னு சொல்லி சொல்லிவிடு. ஏன்னு சொன்னால், அக்கிரம செய்காரரே என்னை விட்டு அங்க நம்ம ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி கொண்டு உலகத்தை ஏமாத்திடலாம். உள்ள அக்கிரம செய்கள் இருப்பதை தேவ தூதர்கள் மூலமாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தையும் கணக்கு பண்ணிட்டு இருக்கார். மறைக்க முடியாது. ஏன்னு சொன்ன இன்னைக்கு சாதாரண பாருங்க, கல்யாண வீட்டுக்கு போறோம், நல்ல வீடியோ எடுக்கிறாங்க, நல்ல வீடியோவில் படம் விழுது. நம்ம யாராவது ஒரு
பொருள் காணாம போச்சுன்னு சொன்னா அந்த பொருள் யார் எடுத்தா அவன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுறாங்க. அந்த வீடியோ ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த வீடியோவில் பதிவாயிருக்கும் இன்னார்தான் எடுக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சிடறாங்க, கைங்களும் பிடிச்சிடறாங்க. மறைக்க முடியல, தப்ப முடியல, தப்ப முடியாது. இன்னைக்கு தயவு நாம் குணப்படும்படி நம்ம ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு அவருடைய ஐஸ்வர்யத்தின் காரியத்தை அசட்டை பண்ணுகிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகர் நினைச்சாங்க இந்த மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாகுதலையும் குறித்து அசதியாக இருக்கும் பொழுது ஒரு தேவ கோபாக்கினை ஒன்று இருக்கிறது நம்ம நினைச்சக்கூடாது, மறந்து பெயரக்கூடாது. வலது பக்கத்தில் இருக்கிற மக்களை பார்த்து வாரங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லி எங்கள் உலகம் தோற்று முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு, அதுக்குள்ள பிரவேசிங்க. சந்தோஷமானதுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. இன்னொரு மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அழிவுக்கு போங்கன்னு சொல்றாங்க. அது தீர்ப்பு வரும்போதுதான் தெரியும். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில நம்ம பரிசுத்தாவிக்கு இடம் கொடுத்து பரிசுத்தாவி மீட்கப்படும் நாளுக்கு வந்து கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவி துக்கப்படுத்தாம வாழ்றோமா, பரிசுத்தாவியை துக்கப்படுத்தி ஆவியை அவித்து போடாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கபடி ஜெபம் பண்ணாம பைபிள் வாசிக்காம இருதயத்துக்கு இயேசுக்கு ஒப்பு கொடுக்காம பிரயோஜனமானவைகள் ஒன்றையும் மறைக்காமல் தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் பரிசுத்தமாவதை குறித்தும் அவருடைய ராஜ்யத்துக்குரிய சுதந்திர வழிகளை அவரை குறித்து நான் கண்ணீரோடு சொன்னேன், வெகு மனத்தாழ்வோடு சொன்னேன்னு சொல்லுகிறேன். அதே போல இந்த திருச்சபையில் பிரசங்கம் பண்ணுகிற மக்களுடைய வார்த்தைகளை கேட்டும் இருதயத்தை ஆண்டவர் கொடுக்காமல் அங்கரங்கள் துளைக்க செங்கூரி சூரக்க தொங்கி குருசில் மறித்தே, அங்கரங்கள் துளைக்க செங்கூரி சூரக்க தொங்கி குருசில் மறித்தே, உன் பங்கம் அனைத்தும் போக்கி தங்க அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்த்த, உன் பங்கம் அனைத்தும் போக்கி தங்க அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்த்த, மகளே மகளே உன் இதயத்தை தாராயோ இப்போ தாராயோ இப்போ தாராயோ. இதயத்தை மாத்திரம் இயேசு கொடுங்க வாழ்க்கைய. இதோ வாசல் படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் அவன் பிரவேசித்து அவனோடு போஜனம் என்ற வார்த்தையின்படி இருதயத்தை திறந்து கொடுத்ததுனால இயேசு வந்தா அநேக பாவங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் செய்த அநேக பாவங்கள் எல்லாவற்றையும் உணர்த்த 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 நொறுங்குண்ட ஆவியின் பெருமூச்சை புறக்கணியாத ஆண்டவர் நொறுங்குண்ட இதயத்தோடு கண்ணீரோடு வருத்தத்தோடு அழுகையோடு அறிக்கை செய்த பொழுது எல்லாமே இந்த இருதயை விட்டு அகன்று போவது போல இருந்தது. ஒரு புதிய ஒரு வாழ்க்கை, ஒரு புதிய சந்தோஷம், ஒரு புதிய சமாதானம் பெற்றுக்கொண்ட நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் சிலுவை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம். சிலுவை நோக்கி பார்க்கிறீங்களா? இயேசுக்கு இடம் கொடுப்பீங்களா? உங்களுக்காக தான் சிலுவையில் தொங்கினார், உங்க பாவத்துக்காக தான். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக தொங்கினார். பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லப்பட்டிருக்குது, பாதாளத்துக்குள்ள கொண்டு விட்டுரும். பாதாளத்துக்குள்ள ஐஸ்வர்யனுக்கு இருந்து என்ன செய்யறான்? பூமியில சம்பரமா வாழ்ந்திருக்கிறான். பாதாளத்தில் வேதனைப்படும் போது அவன் ஒரு சொட்டு தண்ணிக்கா மேல பார்க்கிறான். ஏழை லாசரு ஆபிரகாமுடியில இருக்கிறான், ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கறதுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி கேட்கும்போது மறுக்கப்படுகிறது. பிந்தி போன ஜபம், பிந்தி போன வேண்டுதல் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. இன்றைக்கு நீங்க ஜெபம் பண்ணி முழங்கால் போடுங்க, அழுது ஆண்டோடைய சமூகத்தில் ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கா ரட்சிக்கப்படும் சொல்லி அலசி பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறதா இல்லை சொல்லி கேளுங்க. ஒரு வாலிப தங்கச்சி வாலிப நாட்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஆயத்தமா இருந்தாங்க. ஆயத்தமா மரணம் சமீபித்து வந்தது, ஆபரேஷன் பண்ணி பிழைக்கமான்னு சொன்ன ஊரு பக்கத்தில் கொண்டும் போது விளைக்காரங்க போய் பார்க்கும்போது எப்படி இருக்காமா, நான் நல்லா இருக்கேனே ஆனா பிழைக்க மாட்டேன், என் கால் மாட்டிலையும் என் தலைமாட்டிலையும் தேவதூதர் வந்திருக்காங்க, நான் அழைச்சிட்டு போறாங்க, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறப்பட்டு போக போறேன், ஆயத்தமா இருக்கிறேன். இந்த உலகத்துல ஒரு நாள் மரணம் நிச்சயமாய் சந்திக்கும். இது புல்லை போல புகையை போல வாடி போகிற ஒரு வாழ்க்கை. ஆனால் நித்தியம் அழைத்து நமக்கு அந்த பரலோகத்துக்கும் ஒரு உறவு இயேசு
இயேசுவின் மூலமாக ஒரு உறவு, அந்த உறவின் மூலமாக நமக்கு ஒரு பாக்கியம், ஒரு சலாக்கியம். தேவனிடத்துல இத்தனை கர்த்தரை தங்களுக்கு சொந்த ஜனமாக கொண்ட ஜனம் பாக்கியம். ஏன்னு சொன்னா அவங்க இந்த உலகத்தோடு வாழ்ந்து முடிக்க போறவங்க அல்ல. இந்த உலகத்துக்கு பிறகுதான் வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்தை முடிச்சு போன பிறகுதான் ஒரு வாழ்க்கை இருக்குது. ஒரு நாள் ஒரு மிஷனரி பணித்தனத்துல பணி செய்த ஒரு அருமையான பிரஜாதி மார்க்கத்தை சேர்ந்த தம்பி வாலிப நாட்கள் ஆண்டு ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்து கொண்ட அந்த தம்பிக்கு ஒரு பலவீனம் உண்டு, ஒரு இழுப்பு உண்டு. சத்தான ஆகாரங்கள் இந்த மிஷினில் போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் போவான். ஒரு நாள் அதை குடிக்காம போயிட்டான். உடனே மிஷினில் அவன் பலவீனம் வந்துட்டு அந்த உடனே ரொம்ப திட்டி விட்டாங்க. திட்டின உடனே அழுதுகிட்டே படுத்துட்டான். இப்படி திட்டு விட்டாங்க, எனக்கு அம்மா இல்லையே, நானும் அப்படி அழுதுருக்கேன். தாய் இல்லாத நேரத்தில் ஒரு பெரிய பையன் அடிச்சு விட்டதுனால நான் அழுதுகிட்டே உட்கார்ந்துருந்தேன். செத்துடலாம் நினைச்சேன். ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் கைவிடவே இல்லை. அந்த தம்பியும் அப்படி அழுதுருக்கான். அழுதவுடனே சொப்பனத்தில் அவங்க அம்மாவும் அப்பாவும் அப்படி வர்ற மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சியில் நீ இவங்க பின்னால போகாதுன்னு சொன்னேன்லாம், எங்க பின்னால வான்னு சொல்லி கூட்டு போயிருக்கிறாங்க. கூட்டு போனா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, ஒரு பெரிய பாதாளம் கொண்டு விட்டுட்டு மறைஞ்சிட்டாங்க. சாத்தான் என்ன செய்வான்னு சொன்னா, கச்சாப்பு கடையில அந்த ஆட்டை கொண்டு விட்டு கொலையை காமிச்சு என்ன செஞ்சுவான், கொண்டு அறுக்கு வரைக்கும் விட்டுட்டு கொலையை பார்த்துருந்த ஆடு பின்னாலே போகும். அங்க கட்டி போட்டு உள்ள ஒரு ஆடு அப்படியே அளவும் போது இந்த ஆடு தன்னாலே அதே போல கடைசி வரைக்கும் நெஞ்சுவான். உடனே முழிச்சான், இயேசுவேன்னு சொல்லிட்டு மரணம் ஒண்ணு இருக்கு, பாதாளம் ஒண்ணு இருக்கு, பரலோகம் ஒண்ணு இருக்கு, இயேசுதான் ரட்சகர்னு சொல்லி வேகமா வேகமா போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். இயேசு சொன்னாரே, பாதாளத்திலே ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகின்றான், ஏழை லாசருவோ ஆபிரகாம் மடியில் சந்தோஷமாய் அமர்ந்திருக்கின்றார். மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். வேகமா ஊழியஞ்சுதான். என் சொந்த ஜனம் பாதாளத்துக்கு பெயரக்கூடாது, என் கண்ணால பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி வேகமா ஊழியம் செஞ்சான். இன்றைக்கு அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இத்தனை பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. ஏன்னு சொன்னா பாதாளங்கிறது பயங்கரமான இடம். அங்க போன பிறகு திரும்பி வர முடியாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறது, புல் சாகாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும். நீ உனக்கு கிடைத்த இந்த நாளில் என்ன செஞ்சிரு, மனம் திரும்பி விடு, ரட்சிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்து விடு. ஒப்பு கொடுக்காம ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டு பலாத்துக்காரம இருதயத்தை உடைச்சு சென்று வர முடியாது. செய்த பாவத்தை அறிக்கை செய்யாவிட்டால் மன்னிப்பு என்ன செய்யாது, கிடைக்காது. அறிக்கை செய்தாதான் கிடைக்கும். ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு கண்ணீரோட, ஆண்டவரே என் ஆத்மாவில் கரை பட்டிருக்குது, இந்த பாவ கரை நீங்கணும், உங்க ரத்தம் தான், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் மாத்திரம் சொல்லியிருக்கு. அந்த வெளிப்படுத்தின விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க மாத்திரம் உள்ளே பிரவேசிப்பாங்க, மற்றவங்க நிறுத்தப்படுவாங்க. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டா மாத்திரம். கிருபை, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு, அவர் கொடுத்திருக்கிற ஒரு வழி. இன்றைக்காவது ஒப்பு கொடுத்தா ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு தடையெல்லாம். ஒரு நாள் ஒரு தடையை குறித்து ஒரே ஒரு காரியம், ஒரு அருமையான நல்ல ஊழியக்காரர் இந்த நல்ல சத்தியநகர் ஊழியத்தில் நல்ல ஊழியம் செஞ்சு கடைசியில் அவங்க சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்து அவங்க வீட்டில் இருந்துகிட்டு இருக்கும்போது மரணம்னு சொன்ன பயமா இருந்திருக்கு. சக ஊழியக்காரர் போய் பார்த்துருக்கிறாரு. சகோதரனே, உங்க உடம்பு ரொம்ப சோம்பலுக்கு கேள்விப்பட்டேன், எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பிழைக்கிற மாதிரி தெரியல பார்த்துக்கேனா, மரணம்னு சொன்னா பயமா இருக்குது. ஏன்னு சொன்னா இந்த ஆத்மாவில் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கோ அது மனுஷனுக்கு என்ன செய்ய தெரியும். இருதயத்துக்குள்ள தான் பொல்லாத சிந்தனைகளும் சொல்லப்படுது, புறப்பட்டு வரும். இருதயத்துக்குள்ள இயேசு இருந்தா சந்தோஷம் இருக்கும். இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷமே. இவர் மனசுக்குள்ள பயம் இருந்தவனே சொல்லியிருக்காரு, மரணம்னு சொன்ன எனக்கு பயமா இருக்குப்பா,
அப்படின்னு சொன்னவொடனே, என்னப்பா நீ சொல்ற, நம்ம விசுவாசிகள் ஆண்டவரை நோக்கி பார்த்தவங்க, பயம்னு சொல்லப்படக்கூடாத, நீ ஏதாவது தப்பு பண்ணியிருக்கியா, முழங்கால் போடுவோம்னு சொல்லி முழங்கால் போட்டு 2 பேரும் ஊக்கமாக ஜோம் பண்ணிட்டு அவர் போயிட்டார். 2 நாள் கழிச்சு வரேன்னு சொல்லி போயிட்டார். வேற 2 நாள் கழிச்சு வந்திருக்கோம், என்ன ஏதாவது ஆண்டவர் வெளிப்படுத்தினாராப்பான்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர், நம்ம ஆண்டவர் உணர்த்துகிற ஆண்டவர், உணர்த்தி இருக்கிறார். ஒரு காலத்துல இவர் நினைஞ்சிருக்காருன்னு சொன்னா, பக்கத்து தோட்டத்துல உள்ளவன் சொல்லியிருக்கான், விளைச்சல் சரியாலன்னு நீ என்கிட்ட காசை கொடு, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஒரு கோழி முட்டை சுத்தி சுத்தி வந்திருக்கு, கோழி முட்டை சுத்தி சுத்தி ஆண்டு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா பாவத்தை உணர்த்தி அந்த பாவத்தை திரும்பமாக 2 அந்த அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு அழுது, பாவத்தை மறைக்காம அறிக்கை செய்யும் போது மன்னிப்பு கிடைச்சிருக்கு. 2 நாள் கழிச்சு திருப்பி வர, இப்ப எப்படிப்பா இருக்கான், எனக்கு பட்டணம் தருதுப்பா, பரலோக ராஜ்யம் தருது, மாட்சி மிகும் மோட்ச நகர் மகிமையன் சொல்வேன், மாட்சி மிகும் மோட்ச நகர் மகிமையன் சொல்வேன், அந்த மங்களம் சேர் மாளிகைக்குள் எப்போ சேருவேன், அந்த மங்களம் சேர் மாளிகைக்குள் எப்போ சேருவேன், பட்டணத்து வீதியெல்லாம் சுத்த பொன்னாமே, பட்டணத்து வீதியெல்லாம் சுத்த பொன்னாமே, அங்கே பாடுவோரும் ஆடுவோரும் கொடா கோடியே, அங்கே பாடுவோரும் ஆடுவோரும் கொடா கோடியே, முத்துமய மாயிலங்கும் பட்டணமது, முத்துமய மாயிலங்கும் பட்டணமது, நமது முன்னோரெல்லாம் போயிருக்கும் பட்டணமது, நமது முன்னோரெல்லாம் போயிருக்கும் பட்டணமது. ஒரே ஒரு கருத்து சொல்லி முடிச்சிடறேன். ஒரு பாட்டியம்மா, அவங்க வேறு மார்க்கத்தை சேர்ந்தவங்க. இந்த காலாகாலத்துல இந்த உலகத்துல பாட்டி நம்ம பாவத்துல பிறந்திருக்கும், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா பாவ பலியாக இயேசு சிலுவைக்கு வரைக்கும் போய் ரத்தம் சிந்திருக்கு, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். பாட்டி அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவர்கிட்ட பாவத்தை அறிக்கையிடுங்க, பாவம் மன்னிப்பாரு, பரலோகத்துக்கு பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளையா போயலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல தம்பி யாருக்கு என்ன அநியாயம் பண்ணல தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சுவிசேஷத்தை அவங்க அலட்சியப்படுத்திட்டாங்க. கடைசியில இது பயமுறுத்துறதுக்காக சொல்லல, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவ கோபாக்கனைக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமேன்னு சொல்லப்படுகிற வார்த்தைக்கு நாம் உடனடியா நான் ஒரு சொந்தக்காரன் இருக்குன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கறதுக்காக சொல்றோம். அப்ப இந்த பாட்டியம்மா கடைசி காலம் வந்தது, அவங்க ஒத்தையெல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள லைட் இல்லை, அரிக்கலாம் தான் இருக்கு, தெருவில் லைட் இருக்கு. அப்ப பயந்து இருட்டா இருக்குன்னு சொல்லி வெளியே வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்தா அவங்களுக்கு கடைசி கட்ட அந்த ஆவிக்குரிய கண்ணு திறக்கும் போது அவங்க யார பின்பற்றினாங்களோ, யாரு கூட ஐக்கியம் வைத்திருந்தாங்களோ அந்த ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. பயங்கரமான தோற்றத்துல கயிறுலாம் வந்திருக்காங்களே, கட்டி கொண்டு போக வந்திருக்காங்களே, பொல்லாதவங்களா வந்திருக்கிறாங்களே, இந்த ஊர்ல என்ன காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையா, ஒருத்தரும் காப்பாற்ற முடியாது, இயேசு ஒருவரே வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாமல் வேறு நாமும் கட்டளையிடப்படவில்லை. வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகித்து மண்ணின் நிர்மாண சம்சாரம் ஒன்றில்லாமல் குவலயத்தில் தான் வைத்து குருவாய் வந்து தவத்தை காட்டி அன்பான சித்தரில் ஈர்த்து விட்டு அகண்ட ஸ்தலம் செல்வாயே அகத்தியர் சொல்லியிருக்க காரணம் என்ன, உலகத்துக்கு வந்து இலவசமாக மீட்பை ரத்தத்தை சிந்தி மீட்டுக்கொண்டு அகண்ட ஸ்தலம் போயிருக்கிறார், சீக்கிரம் வரப்போகிறார். கோடா கொடி தூதரவரோடு வருவார், கோடா கொடி தூதரவரோடு வருவார், பூகோளம் நடுங்கிடுமே வானலோகம் கழித்திடுமே, பூகோளம் நடுங்கிடுமே வானலோகம் கழித்திடுமே. வானலோகம் கழிப்போடு வந்திருக்கும், இயேசுவோடு கூட இருந்தோம்னு சொன்னா, அந்த உலகத்துல அவர் காட்டுகிற பரிசுத்தத்துல நம்ம இருந்தோம்னு சொன்னா, காந்தம் எப்படி அந்த இரும்பை இழுத்துக் கொள்ளுமோ அதே போல எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒரு இமைப்பொழுதுல ஆயத்தமா இருக்கிறோமா, ஒப்பு கொடுப்போமா, முழங்கால் படி நான் முடிஞ்சவங்க முழங்கால் படிட்டு இந்த நல்ல ஒரு சந்திப்பின் ஆண்டவரே நீங்க என்னோடு பேசி இருக்கிறீங்க, ஆத்மா வெளியேறப்பட்டவா இருக்கிறீங்க, இவ்வளவு தூரம் நீங்க அன்பை காமிச்சிருக்கிறீங்க, இந்த அன்புக்கு நான் பதில் சொல்றேன்னு சொல்லி இருதயத்தை மாத்திரம் திறந்து கொடுப்பீங்களா, ஒப்பு கொடுப்பீங்களா? ஒருவேளை முன்பு ஒரு காலத்தில் மனம் திரும்பி இருந்தேன்,
இப்ப நான் பாவத்துக்குள்ள போயிட்டேன், ரட்சிங்க ஆண்டவர் சொல்லுங்க. ஏன்னு சொன்னா இந்த உலகத்துல ரட்சிப்பு இலவசம், ரட்சிப்பு இலவசம். அவருடைய ரத்தத்தினால கழுவப்படுகிறது இலவசம். நல்ல செய்தி இயேசுவை நோக்கி பார், ரட்சிப்பார். நம்பி வந்து அவரை நோக்கி பார், ரட்சிப்பார். எந்த பாவியாயினாம் தள்ள மாட்டேன் என்கிறார். துரோகம் செய்த போதிலும் நோக்கி பார், ரட்சிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். ஏசப்பா, அந்த நேரத்துல ஆண்டவரே நீங்க இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டே இருக்கீங்க ஆண்டவரே, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கான ஒரு பெரிய கிருபையை கொடுத்தீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கேட்டவர்கள் ஆண்டவரே இந்த வார்த்தையை உட்கொண்டு ஆண்டவரே அதற்கு கீழ்ப்படித்து ஆண்டவரே உண்மை இதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து செல்லத்தக்கதான கிருபையை நீ கொடுத்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சொன்ன ஒரு வார்த்தையும் கூட ஆண்டவரே வீணாய் போய்விடவே கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மேல கொண்ட அன்பினாலே ஆண்டவரே இப்படிப்பட்ட வார்த்தைகளே ஆண்டவரே நீ கூறத்தக்கதான ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே உடைய வருகை ஆண்டவரே அதி விரைவிலே ஆண்டவரே எங்களுடைய முடிவுகளும் ஆண்டவரே எங்களுக்கு ஒருவருக்கும் ஒன்றும் தெரியாது ஆண்டவரே. எப்பொழுதும் உண்மை சந்திக்க தயாராக இருக்கத்தக்கதான கிருபையை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீ கொடுத்து நீ வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொருவரையும் நீ தொடும் ஆண்டவரே. ஆண்டவரே எந்த விதமான ஆண்டவரே அவனுடைய இதயத்துல ஆண்டவரே பாவத்தோடு இருந்தாங்க சுவாமி, ஆண்டவரே அவளோடு நீ பேசுங்க அப்பா. பேசி ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுத்தவர்களாக ஆண்டவரே உண்மை இருதயத்துல ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இந்த உலகத்தை சந்தோஷமாக சமாதானத்தோடு வாழத்தக்கதான கிருபையை கொடுத்து நீ வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வீட்டுக்கு சென்ற பின்னும் நம்முடைய மெல்லிய சத்தத்தினாலே நீ பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருவரோடு பேசி ஆண்டவரே ஆண்டவரே இடத்துல தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறதுக்கான கிருபையை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவர் உண்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு எந்த குறைகள் ஆண்டவர் இருந்தா ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு எல்லா விதமான தேவைகளையும் ஆண்டவரை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் தெரிவிக்கிறோம். சிக்க குட்டிகள் காட்சி அடைந்து பட்னியாக இருக்கும் கர்த்தரை தேடியவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறது போல ஆண்டவர் ஒரு நன்மையும் குறைபடாதபடி ஆண்டவரே நீர் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஊரில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அன்பினாலே நீர் நடத்த வேண்டும் என்று நாங்கள் தெரிவிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க நம்ம எல்லாவற்றையும் நாங்கள் உண்மையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் கேள வல்லமையுள்ள பிதாவே.